இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதை நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருதவருடன் தை மாதம் 28ஆம் நாள் 11/2/2024 பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை அதிகாலை 3:20 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் இரவு 9:15 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் புனர்பூஷம் மற்றும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்குங்க. நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. அனைவரிடத்திலுமே மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். வேலை செய்கின்ற இடத்துல இனிமையான வாய்ப்புகளும் வந்து சேருங்க. சில ஆச்சரியங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களை உற்சாகப்படுத்தவும் செய்யும். நீங்களும் உற்சாகத்துடன் பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களிடம் இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும், திருப்திகரமாகவும் இருக்கும். கிடைக்கின்ற பணத்தை இன்று சிறந்த முறையில பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையின் காரணமாக நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. அலுவலகத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும், வருமான தடைகளும் நீங்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டும் செயல்படுவீங்க. பணியில இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாக வேலைகளை செய்வதும் நல்லது தாங்க. ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாகவும் இருங்க. மன அழுத்தங்களும் நீங்கும். உங்களினால லாபம் அடைந்தவர்கள் இப்பொழுது உங்களை தேடி வந்து உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு ஏதாவது எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாங்க. ஆனாலும் தேவையான அளவு பணம் கையிலே இருக்கிறதுனால சமாளித்தும் விடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகளும் நீங்குங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களுக்காக ஏதாவது பண உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். இன்று நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து முடித்தும் விடுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒப்பந்தங்கள் செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது வேடிக்கை பார்க்கவும் வேண்டாம். கவனமாக சென்று வருவதும் நல்லது. தொழில மேன்மையான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. சிறந்த லாபமும் உண்டாகும். உங்களுடைய வேலையில சில மாற்றங்களை செய்வதற்கான சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாய் தந்தையரின் ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்கத்தினால் கௌரவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாலையில சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கலாங்க. உங்கள் தாயாரிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. அலைச்சல்களும் இருக்கும். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. கால்நடை பணிகள்ல இருக்கிறவங்க விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நீண்ட கால கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கவனக்குறைவினால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். தனவரவுகள்ல இழுபறியான சூழலும் ஏற்பட்டு நீங்கும்.
இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நண்பர்களுக்காக உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் ஏற்படலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும், இழுபறிகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய கடின முயற்சியின் மூலம் வெற்றியும் காண்பீங்க, தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல காணப்படும் உறுதி மற்றும் நேர்மையின் காரணமாக உங்களுடைய பணிக்கு நல்ல ஒரு பெயரும் புகழும் கிடைக்கவும் பெறுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இருவரும் இன்று பயனுள்ள விஷயங்களை பற்றி கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. கடன்களின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. நண்பர்களுடைய உதவியினால இன்று நீங்கள் நினைத்ததை சாதித்தும் கொள்வீங்க. எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். செயல்கள்ல லாபமும் இருக்கும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உறவினர்களுடைய உதவியுடன் ஒரு செயல் வெற்றிகரமாகவும் முடியும். பயணத்தின் வழியே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சென்ற காரியங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும். தொடங்கும் வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களின் மூலம் குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல விற்பனை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்திற்கு உதவியான வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். தொழிற்சாலைகள்ல உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில உருவாகும் போட்டிகளை எல்லாமே சுலபமாக முறியடிக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சிறு வியாபாரிகளுக்கு பல வகையிலும் அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். தொழில்ல நல்ல ஒரு போக்கும் காணப்படும். இன்று குடும்பத்திற்கு சாதகமான பலன்களையும் பெறுவீங்க. குடும்பத்தில் உள்ள ஒருவருடைய திருமணத்தை குறித்து பேச்சு நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய ஆடம்பர செலவுகளுக்காக இன்று பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வாழ்க்கை துணையிடத்துல ஆலோசனைகளும் கேட்பீங்க. அவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்புகளும் ஆதரவுகளும் தருவாங்க. சுற்றுலாக்கள் செல்வதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. இது உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகள் மனதிற்கு புதிய மாற்றத்தினை தருவதாகவும் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். இன்று தான தர்மங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைப்பட்ட செயல்களையும் செய்து முடித்தும் விடுவீங்க. பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த கவனக்குறைவுகளும் நீங்குங்க. பாடங்களை படிப்பதில் ஆர்வத்தையும் காட்டுவாங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல்களை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கரு நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தபடி பணிச்சுமையும் இருக்கும். சாதகமான நாளாகவும் அமையும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். புதிய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க.
இன்றைய நாளை நல்ல ஒரு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பயன்படுத்தியும் கொள்வீங்க. பொது நிகழ்ச்சிகள் மற்றும் விருந்துகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல உங்களுடைய திறமை அனைவராலும் மதிக்கவும் படும். உங்களுடைய பணிகளை விரும்பி செய்து முடித்தும் காட்டுவீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்தும் பேசுவீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சிறந்த முறையில பராமரிக்கவும் செய்வீங்க. பங்கு வர்த்தகத்தின் மூலம் லாபத்தை காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. இன்று சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சொத்துக்கள் விவகாரங்கள் பற்றி குடும்பத்தினருடன் பேசி நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். உடல் நிலையில இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். நேற்றைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நல்ல ஒரு முடிவையும் காண்பீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அரசாங்க வகையில இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. அவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. சில வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. விருந்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆடல் பாடல் என்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு இன்று அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. தொழில்ல இருந்து வந்த தடங்கல்களும் நீங்குங்க. தடங்கல்கள் ஏற்பட்டாலும் புத்திசாலித்தனமாக அதனை எல்லாமே கடந்து வந்தும் விடுவீங்க. அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியாளர்களை ஊக்கத்துடன் வேலை வாங்கவும் செய்வீங்க. பணவரவு தாராளமாகவும் இருக்கும். நீண்ட கால கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. வெளிவட்டார செல்வாக்கு நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். நீங்கள் புத்திசாலித்தனத்துடனும் விவேகத்துடனும் செயல்படுவீங்க. வணிகத்துல நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் சிறப்பான பலன்களை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்துல நல்ல ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல சிலருடைய நம்பிக்கைகளை இழக்க வேண்டியதும் இருக்கலாம். இதனால மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது புன்சிரிப்புடன் நடந்து கொள்வதே நல்லது. சிலருடைய அறிவுரைகளை வருத்தப்படாமல் ஏற்றுக்கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்புகளும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கவும் பெறுவீங்க. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றியும் வைப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்களும் நீங்கும். பிடிவாத போக்கை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இழுபறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடித்து விடுவீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் இழுபறிக்கு பிறகு தங்க முடியும். முன்னேற்றமும் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்னல்களும் குறையும். புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சின்ன சின்ன வருத்தத்தையும் ஏற்படுத்தலாங்க. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உங்களுடைய மனதை உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடு போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் குற்றம் கண்டுபிடிப்பதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது சூடான விவாதங்களாக மாறாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை சமாளிப்பது பெரியதாக கடினமாகவும் இருக்காது. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகளை மேற்கொள்வதும் நல்லது. இன்று நீங்கள் ஈடுபடும் வேலையில போராடி வெற்றியும் காண்பீங்க.
உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுக்கு பளிச்சிடவும் செய்யும். பழைய பிரச்சனை ஒன்று நல்லபடியாக முடிவிற்கும் வந்து சேரும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். மறைமுக எதிரிகளும் விலகியும் செல்வாங்க. செயல்கள்ல வெற்றியும் காண்பீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்பார்த்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. உறவினர்களின் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். தாய் வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மனதுல துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்தபடியே விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களுக்காக நீங்கள் செய்யும் உதவிகள் மிகவும் பலனை தருவதாகவும் இருக்கும். மனதுல ஏற்படுகின்ற புது புது கவலைகளை எல்லாமே தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மன நிம்மதியுடனும் இருப்பீங்க. தேவைக்காக அதிக விலை கொடுத்து பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல கடுமையான உழைப்பினால நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. பணிச்சுமையின் காரணமாக அரசு ஊழியர்களுக்கு மன சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால யாரிடத்திலும் வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். இது தேவையற்ற தொல்லைகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்பற்றாக்குறைவினால வியாபாரத்துல ஏதாவது பண பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்பத்தி பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகளின் உதவிகளை பெறவும் செய்வீங்க. வேலை வியாபாரத்துல சில எதிரிகளினால தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருப்பினும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பதும் நல்லது. உங்களுடைய வேலை தொடர்பாக பிஸியாகவும் உணர்வீங்க. நண்பர்களுடைய ஆலோசனைகளினால மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். வெளியூர் சார்ந்த பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சாமர்த்தியமான செயல்பாடுகளின் மூலம் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தேவைக்கு ஏற்ற பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. புதுமையான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. மாமன் வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று புனர்பூஷம் மற்றும் பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக தேடிய பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அறிவுபூர்வமாக செயலாற்றவும் செய்வீங்க. இன்று ஏற்படுகின்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட உங்களுடைய திறமையினால கையாளவும் செய்வீங்க. வெற்றியும் உண்டாகும். வேலை செய்யும் இடத்துல சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். முறையாக திட்டமிடுவதும் நல்லது. திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். உங்கள் துணை இடத்துல உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. ஒவ்வாமையின் காரணமாக சளி இருமல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். திட்டமிட்டும் செயல்படுவீங்க. உழைப்புக்கு ஏற்ற லாபமும் உண்டாகும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுற்றி இருப்பவர்கள் பற்றி தெரிந்தும் கொள்வீங்க. திடீர் முயற்சியினால இறங்கி ஒரு பிரச்சனைக்கு நல்ல ஒரு முடிவையும் காண்பீங்க. வேலை பளு அதிகரிக்கவும் செய்யும். வியாபாரத்தை விரிவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவசரத்திற்கு நண்பர்கள் ஏதாவது உதவிகளையும் செய்வாங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். எடுத்த காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்பட்டாலும் முடித்தும் காட்டுவீங்க. இளைய சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். உறவினர்களின் மூலம் கிடைக்கும் தகவல்கள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. உங்களுடைய தேவைக்கு யாராவது உதவிகளும் செய்வாங்க. சக வியாபாரிகள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. சிலருக்கு முன்னேற்ற பாதைகளும் உண்டாகுங்க. அதற்கான நல்ல தகவல்களும் வந்து சேரும். விவசாயிகளுக்கு விளைச்சல்கள் அதிகமாவது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மேலதிகாரிகளுடைய அன்பையும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் தாயாருக்கு ஏதாவது மருத்துவ பரிசோதனைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சிக்கல்கள்ல இருந்து வந்த வழக்குகளுக்கு சுலபமாக தீர்வும் காண்பீங்க. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொண்டு மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. வேலையில அழுத்தங்களும் இருக்கலாம். மும்முரமாகவும் ஈடுபட்டும் இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தினருக்காக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோபங்களை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. எந்த ஒரு புதிய திட்டத்தையும் உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயன் தருவதாக மாற்றியும் கொள்வீங்க. உங்களுடைய பகைவர்களும் உங்களுடைய பலத்தை கண்டு சோர்வு அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய ஆற்றலும் செயல்பாடுகளும் இருக்கும். மாலையில ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்கள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக காரியங்களுக்காக ஏதாவது நன்கொடைகளையும் தருவீங்க. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல தெளிவும் உண்டாகும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. பயணங்களினால புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படும். சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதாரம் ரீதியாக நெருக்கடிகளும் குறையலாம். அரசு காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்தியோக பணிகள்ல அலைச்சல்களும் புரிதல்களும் உண்டாகும். இன்று வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். தெளிவுடனும் காணப்படுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் அமையுங்க. கடினமான பணிகளை கூட எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. சகஜமான அணுகுமுறையின் மூலம் இன்று உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல ஒரு பயனுள்ள நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியில சிறந்த வெற்றியும் இருக்கும். உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் புதிய முறையில அணுகவும் செய்வீங்க. அதனை வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு நன்றாகவும் இருக்குங்க. இன்று ஒரு மறக்க முடியாத நாள் என்றும் கூறலாம். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தங்க நகை சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் ஆற்றலின் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த முறையில ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. தடைகளையும் தாண்டி முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. சகோதரர்களுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கடன்களை எல்லாமே தந்து முடித்தும் விடுவீங்க. நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. குடும்ப பிரச்சனையும் தீரும். வியாபாரத்துல போட்டியாளர்கள் விலகியும் செல்வாங்க. உங்களுடைய முயற்சியினால நிதி நிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. ஆடை ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய பொருட்களை வாங்கி வீட்டை அலங்காரப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். விருந்து நிகழ்ச்சிகளினால வீட்டை கலகலப்பாக்கவும் செய்வீங்க. கணவனுடைய மனம் கோணாமல் மனைவி பேசுவதும் நல்லதுங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். குடும்பத்தினருடன் ஏதாவது விசேஷ வைபவங்கள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடல் பாடல் என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு கலவையான நாள் என்றும் கூறலாம். உங்கள் பிள்ளைகளின் மூலம் நல்ல செய்திகளையும் கேட்பீங்க. வீட்ல இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. திருமணமானவர்களுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மாணவர்கள் கல்வியில சில பிரச்சனைகளை சந்தித்து வெற்றியும் காண்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விமர்சன பேச்சுக்களினால செயல்பாடுகள்ல எந்த விதமான குறைபாடுகளை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். இதனை எல்லாமே தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. எதிலும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க.
சகோதரர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். சிறிய முதலீடுகள்ல நல்ல ஒரு லாபத்தையும் காணலாம். நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடித்து விடுவீங்க. அரசு காரியங்கள்ல அலைச்சல்களும் உண்டாகும். இன்று நட்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்களும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆதாயமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அலைச்சல்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் இருப்பீங்க. தைரியமாக பிரச்சனைகளை சந்திக்கவும் செய்வீங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களை தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமுடன் பணியாற்றினாலே போதுங்க. இல்லை என்றால் செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவில இன்று உங்களுடைய மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். இது கோபமாக வெளிப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணையிடத்துல வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இதனை எல்லாமே நீங்க சமாளித்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மனதில் ஏற்படுகின்ற தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். செயல்களை துணிச்சலுடன் செயல்பட்டு லாபத்தையும் காண்பீங்க. அலுவலகத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. எதிர்பார்த்த பணமும் தேடி வரும். புதிய முயற்சிகளை நீங்க தைரியமாக மேற்கொள்ளவும் செய்யலாம். ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில நண்பர்கள் தொடர்பு கொண்டு அலுவலகம் தொடர்பான மகிழ்ச்சி தரும் செய்திகளை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். புதிய வாடிக்கையாளர்களும் அறிமுகமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. இன்றைய நாள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படவும் செய்வாங்க. நண்பர்களுடைய குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். வேலைக்காக காத்து இருப்பவர்களுடைய கனவும் நினைவாகும். புதிய வீடு கட்டுவதற்கான அடித்தளத்தை அமைக்கவும் செய்வீங்க. சிறு குறு வியாபாரிகளுக்கு வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய கல்வியின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் உண்டாகும். பகுதி நேர வேலை செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. அரசு வேலையில இருக்கிறவங்க என்று தங்களுடைய பணியிடத்துல கவனமாக வேலைகளை செய்தாலே போதும். மாலையில பழைய நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல் வாழ்க்கையில நிம்மதியும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் மீதான காதலும் தீவிரமும் அடையும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். மனக்குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். வீடு மாற்றுவது தொடர்பான எண்ணங்களும் கைகூடியும் வரும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். உங்களின் மீதான நம்பிக்கையில மாற்றங்களும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் கிட்ட இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த மறதி குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்னல்களும் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைகளும் நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். புத்திசாலித்தனமாக பேசி சிறந்த பலன்களையும் காணலாங்க. இன்றைய நாளை ஒரு நல்ல நாளாக நீங்க ஆக்கியும் கொள்வீங்க. இன்று பணியில வளர்ச்சி காண்பதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். குறித்த நேரத்துல பணிகளை முடித்தும் காட்டுவீங்க. உங்களுடைய திறமைகளுக்கான புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வேலைகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். திருமண உறவுல இன்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அன்பும் அரவணைப்பும் காணப்படும். சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. ஆன்மீக நோக்கத்திற்காக இன்று பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தான தர்மங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க. சிலருக்கு நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. அதற்கான மருத்துவ முறைகளை மேற்கொள்வதும் நல்லது. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். எதிர்பார்த்த நல்ல ஒரு பணமும் கைக்கு வந்து சேரும். செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அனைவரையும் அனுசரித்து செல்வதும் நல்லது. தம்பதிகளுக்குள் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். இழுபறியான செயல்களும் நிறைவேறும். பொது பிரச்சனை ஒன்றுல துணிச்சலுடனும் ஈடுபடுவீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். வெளிவட்டார மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எடுத்த காரியங்கள்ல சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடித்தும் விடுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடனாக வாங்கி இருந்த பணத்தை திருப்பி கொடுத்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கு வெற்றியும் உண்டாகும். பணியிடத்துல தேவையில்லாத டென்ஷன்களும் நீங்கும். மருத்துவத்திற்கு அதிக செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில இருந்து வந்த மந்தமான போக்கும் மாறும். உற்சாகமாக பேசி அனைவரையும் கவர்ந்தும் விடுவீங்க. உங்களுடைய உற்சாகமும் மற்றவர்களை தொற்றிக்கொள்ளவும் செய்யும். செலவுகளும் ஏற்படலாம். வணிகத்துல வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று மற்றவர்களுக்காக அதிகமாக கவலைப்படுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு உங்களுடைய மனமும் மகிழ்ச்சி அடையவும் காண்பீங்க. பணியிடத்துல உங்களுடைய எதிரிகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. வெளியூர் வெளிநாட்டுல இருந்து சில முக்கிய தகவல்களும் நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மற்றவர்களிடம் வீண் கோபத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதானமான செயல்பாடுகளினால நன்மைகளும் உண்டாகும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். அரசு காரியங்கள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. மறைமுகமான எதிர்ப்புகளினால சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களும் ஏற்படலாம். அலுவலக பணிகள்ல அலட்சியமின்றி செயல்படுவதும் நல்லது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கி உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். கோபத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிந்தித்து முடிவுகள் எடுக்கவும் வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலட்சியமின்றி செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒவ்வொரு செயலிலும் கவனமாக ஈடுபடுவதும் நல்லதுங்க. எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக 1-2 முறை நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. இன்று பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பிரார்த்தனைகளின் மூலம் வெற்றியும் உண்டாகும். பணியில வெற்றியை காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். மனக்குழப்பத்தின் காரணமாக உங்கள் துணை இடத்துல அதிகமாக பேசவும் மாட்டீங்க. பேசும் பொழுது சூடான விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும்.
பண விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். மனதில இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். முயற்சியில தடுமாற்றங்களும் ஏற்படலாம். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளினால மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். செயல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல வேலை பளு அதிகரிக்கவும் காண்பீங்க. செலவுகளினுடைய வழியில குழந்தைகளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அதே சமயத்துல எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். திடீர் செலவுகளினால கையிருப்பு ஏதாவது குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதுடன் உங்களை பாராட்டவும் செய்வாங்க. வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகவும் செய்வீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளையும் உரிய நேரத்துல பெற்றும் விடுவீங்க. உறவினர்களும் உங்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. கடமைக்காக வேலை செய்யவும் வேண்டாங்க. என்ற அரசு கோப்புகளை கையாளும் பொழுது 1ற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. யாரையும் நம்பி முழுமையாக எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்கவும் வேண்டாம். இன்று உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் சில கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கவும் செய்வாங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை தருவதாகவும் இருக்கும். மனைவியுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். நெருக்கமானவர்களுடைய வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வளர்ச்சிக்கான உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தங்களுடைய பங்குதாரர்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு பிரச்சனைகளையும் பேசி தீர்த்துக் கொள்வதும் நல்லது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளினால புதிய நம்பிக்கையும் உண்டாகும். பேச்சுக்கள்ல சற்று கவனமாகவும் நிதானத்துடனும் இருப்பதும் நல்லது. நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்கள் துணைவருடைய வழியில உறவினர்களினால ஏதாவது அலைச்சல்களும் ஏற்படலாம். குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. அரசு வேலைகள்ல அலைச்சல்களை ஏற்படுத்தி தங்க முடியும். வர்த்தக முதலீடுகள்ல கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த கவனக்குறைவுகளும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கும். அனைவரிடத்திலுமே இன்று மதிப்பும் மரியாதையுடனும் நடந்தும் கொள்வீங்க. முக்கியமான செயல்கள் செய்வதற்கு இன்று ஏற்ற நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்கள் பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணிகள் எல்லாவற்றையுமே எளிதாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. சுமூகமாகவும் முடித்தும் விடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான முறையில நடந்தும் கொள்வீங்க. இதனால உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் தோன்றினாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து நீங்க நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதல் வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. செயல்பாடுகள்ல திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லதுங்க. செலவுகள்ல சற்று கவனமாகவும் இருங்க. சிலருக்கு பிள்ளைகளின் மூலம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. உங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்குங்க. நீண்ட கால திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். கோயில் தரிசனங்களுக்காக குடும்பத்தினருடன் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. அலங்கார் பொருட்கள் விற்பனையினால வியாபாரிகளுக்கு புதிய உற்சாகமும் உண்டாகும். இன்று நல்ல நிதி ஆதாயங்களையும் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களை பெறுவதில் மகிழ்ச்சியும் உண்டாகும். எந்த ஒரு முக்கியமான செயல்களையும் செய்வதில் சரியான ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. உங்கள் குழந்தையின் எதிர்காலம் தொடர்பான எந்த ஒரு முடிவுகளையும் எடுப்பதில் கவனமாகவும் இருங்க. ஆன்மீகம் மீது நாட்டமும் அதிகரிக்கும். கோயில்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற மனமும் ஏங்கும். உங்கள் தொழில நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வி சார்ந்த பணிகள்ல மாற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த செயல்களை செய்து முடித்து விடுவீங்க. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இன்று சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதிற்கு உற்சாகம் தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனைகளும் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. அவ்வப்பொழுது சற்று மந்தமாகவும் உணர்வீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். புதிய பணி வாய்ப்புகளும் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். இன்று சாதித்த உணர்வுகளுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகளுடைய வகையில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல லாப நிலையும் உண்டாகும். திட்டமிட்ட செலவுகளை எல்லாமே சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. எதிர்பார்த்த வரவும் இருக்கும். வருமானத்திற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபமும் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் செய்யும். உங்களுடைய செயல்கள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். நிதி நிலையில இருந்து வந்த சிக்கல்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பண பரிவர்த்தனைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. மற்றவர்களுக்கு தர வேண்டிய பணத்தையும் தந்து முடித்தும் விடுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். பாடங்களை படிப்பதுல ஆர்வத்தையும் காட்டுவாங்க. தேர்வுகள்ல நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். ஆனாலும் அது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆனால் எந்த ஒரு வேலையையும் கண்மூடித்தனமாக மட்டும் செய்துவிடவும் வேண்டாம். அதில் உள்ள நல்லது கெட்டதை அறிந்து செய்வதும் நல்லது. கையில பணமும் தாராளமாகவும் இருக்கும். சாதுரியமான செயல்பாடுகளினால தொழில சாதகமான பலன்களையும் பெறுவீங்க. வேலை திறமையினால ஊழியர்கள் மதிப்பும் மரியாதையும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிரிகளுடைய முயற்சிகளை எல்லாமே முறியடித்து சாதனை படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். புதிய வேலையில சேருவதற்கு, புதிய விஷயங்களை பற்றி திட்டமிடுவதற்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். ஆதாரங்களை பெறவும் செய்வீங்க. அதே சமயத்துல உங்களுடைய செலவும் இருக்கும். கடன் கொடுப்பது வாங்குவது போன்றவைகள் என்று சரளமாகவும் நடைபெறும். நிதி சார்ந்த சில சிக்கல்களை எல்லாமே தீர்த்து வைத்தும் விடுவீங்க. உங்களுடைய எரிச்சலான குணங்களை மட்டும் மற்றவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அனைவரிடத்திலுமே இன்று புன்சிரிப்புடன் நடந்து கொள்வதும் நல்லது. இன்று உங்களுடைய வீட்டிலும் சரி வெளியிலும் சரி பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரம் நிமித்தமான முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாறுபட்ட அணுகுமுறையினால இழுபறியான பணிகளையும் செய்து முடித்து விடுவீங்க.
கொடுக்கல் வாங்கல்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்று உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வாராகி அம்மனை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது, குழப்பங்களும் நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம், முதலீடுகளும் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும், முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பேசுவதற்கு முன்பு கவனமாக இருப்பதும் நல்லது, சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய பணிகளை துல்லியமாகவும் துல்லியமான தரத்துடனும் செய்து முடித்து விடுவீங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பான அணுகுமுறைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். தேவையற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை எல்லாமே நீங்க சமாளித்தும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க. கண்கள்ல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு கண்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். பெரியவர்களுடைய ஆதரவுடன் முயற்சியில நல்ல ஒரு லாபத்தையும் காணலாம். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். தொழில் வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். அலுவலகத்துல வேலை பளுவும் அதிகரிக்கும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளும் பொறுப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. மற்றவர்களிடத்துல மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட்டு பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளலாம். கெட்ட பெயர் வாங்காமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. 1-2 நாட்கள்ல நல்ல ஒரு தகவல்களும் வந்து சேரும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. என்று மரியாதையும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களிடம் விசுவாசமாகவும் அர்ப்பணிப்புடனும் இருப்பாங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல கவனமாக இருந்தாலே போதுங்க. உணவு விஷயத்திலும் கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல ஏதாவது புதிய எதிரிகள் தோன்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. உங்களுடைய பேச்சுக்களிலும் இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. மனதளவுல புதிய பாதைகளும் தென்படும். மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய முடிவுகள்ல பொறுமையாகவும் இருங்க. நெருக்கமானவர்களுக்காக தேவையான உதவிகளையும் செய்வீங்க. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதிலும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரச்சனைகளும் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.